என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 24ஆம் நாள். இந்த தியானத்திற்கான தலைப்பு இணைந்து பணியாற்றுதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-16 வரை. வழித்துணையாய் வந்தார்கள். அப்போஸ்தலர் 20:4. எந்த ஒரு மனிதனும் தனித்து வாழவும் முடியாது, தனித்தே காரியங்களை சாதிக்கவும் முடியாது. துன்பத்தில் உதவிகள் செய்யவும் ஆறுதல் சொல்லவும் துணை தேவை. இன்பமாய் இருந்தாலும் இணைந்து அனுபவிக்கும் போது மட்டுமே அது அதிகமாகும். இன்று நாம் வாசித்த பகுதியில் பவுலிடம் மற்ற ஊழியர்கள் அன்பின் நிமித்தம் உதவிகள் செய்ததையும் பயணங்களில் உறுதுணையாய் இருந்ததையும் பார்க்கிறோம். அதே சமயம் பவுல் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்த தன் சீஷர்களிடம் காட்டிய அக்கறையையும் பார்க்கிறோம். பவுலும் பிற ஊழியரும். 1. பவுல் கிரேக்க நாட்டிலிருந்து சீரியா நாட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்தபோது யூதர்கள் பவுலுக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்று இரகசியமாக திட்டமிட்டனர். இரகசியம் என்றாலும் பவுலின் உடன் ஊழியர்கள் அதை தெரிந்து கொண்டனர். எனவே பவுலுக்கு வழித்துணையாக பெரோயா, தெசலோனிக்கே, தெர்பை, ஆசியா ஆகிய இடங்களில் இருந்து வந்த 5 பேர் பவுலின் பாதுகாப்பு கருதி உடன் சென்றனர். 2. மேலும் முன்னதாக சிலர் சென்று பவுலை வரவேற்கும் வண்ணம் காத்திருந்தனர். 3. அடுத்து அங்கிருந்து ஆசோ பட்டணத்திற்கு புறப்படும் முன் விடியற்கால மாலமும் வெகு நேரம் ஊழிய காரியங்களை குறித்து பவுலுடன் பேசிக் கொண்டிருந்தார்களாம். 4. பவுல் ஆசோ பட்டணம் போய் சேரும் முன் இந்த ஊழிய நண்பர்கள் கப்பல் ஏறி போய் அந்த பட்டணத்தில் பவுலையும் ஏற்றி கொண்டார்களாம். பவுலும் சீஷரும். எபேசு பட்டணத்தில் கலகம், தியானாள் கோவில் பற்றி ஏற்பட்டது நினைவிருக்கலாம். அக்கலகம் அமர்ந்த பின் விசுவாசிகளான சீஷர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பேசி வாழ்த்து கூறி பவுல் விடை பெறுகிறார். திருவிவிலியம். 2. அதன்பின் பயணத்தின் போது அந்த பகுதியில் உள்ள மற்றவர்களுக்கும் பவுல் அறிவுரை கூறுகிறார். இவ்வாறு ஊழியர்களுக்குள் தன்னலமற்ற ஒட்டுறவும் ஊழியர்களுக்கு விசுவாசிகளின் மீது பற்றும் பாசமும் இருந்தால்தான் கிறிஸ்தவம் வளரும். இப்பகுதியில் ஐத்திகு என்ற வாலிபன் தூங்கி விழுந்து மரித்ததையும் பவுல் அவனை எழுப்பியதையும் பார்க்கிறோம். பவுலின் ஊழிய பாதையிலே இவ்வாறு தேவைப்படும் சமயங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒத்துறவு ஊழிய பயணத்துக்கும் தேவை, உன்னத பயணத்திற்கும் தேவை. ஒத்துறவு ஊழிய பயணத்துக்கும் தேவை, உன்னத பயணத்திற்கும் தேவை. ஜெபம். தேவனே, என்னை சுற்றி அன்பான சில சகோதரர்களை கொடுத்திருக்கிறீர். நன்றி. நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதால் உம் நாமம் மகிமைப்பட வேண்டுமையா. ஆமேன்.